நிவின் வந்து யமுனா கிட்ட செமையாக திட்டி விடுறாரு. யமுனாவை நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, உன்கிட்ட நான் சொன்னதுக்காக இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ நாளாக வந்து அவங்க 2 பேர் பிரித்ததுக்காக நான் வருத்தப்பட்டிருந்தேன், ஆனால் இப்போ இதுவும் கூட சேர்ந்துச்சு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு யமுனா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயப்பன் வந்து நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஐயப்பன் கேட்டுட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு ஐயப்பன் அப்படின்னோடனே, மேடம் சார் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருந்தாரு, அதை நான் பண்ணிட்டேன், இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம். நான் என்ன விஷயம் ஐயப்பன் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, மேடம் இந்த மாதிரி அந்த வெள்ளாவோட மாமா இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு மேடம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம் மேடம், அவர் இந்த இடத்துல தான் மேடம் இருக்கார், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அவரை பற்றின ஒருத்தர் தேடி வந்தார், அப்போ வந்து கரெக்டாக அவரும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க மேடம், அப்போ தான் நான் கேட்டேன் வெண்ணாவோட மாமாவை எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பசுபதி கிட்டே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னோடனே இங்கே வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மேடம், அவங்க வச்சு பேசுன்னு தான் நான் கேட்டேன் மேடம், இப்போ வெண்ணாவோட மாமா இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நேராக வந்து அந்த ரவுடிஸ் பின்னாடி போனால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்படின்றாங்க. சரி ஓகே, ஆனால் நீங்கள் தனியாக போக வேணாம், நான் எங்கள் மாமாவையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் நாங்கள் போகிறேன், அதுக்குள்ளேயும் எங்கள் மாமா கிட்டே நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து ஐயப்பன் அந்த ரவுடிஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. குமரன் உடனே வந்து நிவினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த வெள்ளாவோட மாமா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சான், இந்த மாதிரி ஐயப்பன் வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து விஜயோட ஸ்டாஃப் வந்து போயிட்டுருக்காரு, நம்ம அங்கே போனால் கண்டிப்பாக பிடிச்சிடலானோ, சரிங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே ஐயப்பன் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. கரெக்டாக போனோன்னே அங்கே ரவுடிஸ் எல்லாமே வந்து வெள்ளாவோட மாமாவை கட்டி போட்டிருக்காங்க. அதை ஐயப்பன் பார்த்துறாரு. சரி எப்படியாவது வந்து உள்ளே நுழையணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு லேடியை வந்து உள்ளே வச்சுருக்காங்க காவலுக்காக. அவங்க வந்து ஐயப்பனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவரை வந்து நல்லா வந்து தலையிலே போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு ரத்தமாக வழியுது. அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. கரெக்டாக இவங்க ஒரு தேடின்னு வந்து ஐயப்பனை தேடிட்டு வராங்க. 2 பேருமே நிவினும் குமரனும். அதுக்கப்புறம் ஐயப்பனை கண்டுபிடிக்கிறாங்க. ரவுடிஸ்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து வெண்ணாவோட மாமாவையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து ரவுடிஸ் வந்து அவங்க 2-3 பேரையுமே துரத்துறாங்க. வெள்ளாவோட மாமா, அப்புறம் நிவின், அதுக்கப்புறம் வந்து குமரன் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு போகிறாங்க. பின்னாடியே ரவுடிஸ் வந்து துரத்துறாங்க. அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இவங்ககிட்டேருந்து வந்து ஃபைட் பண்ணி வந்து ரொம்ப பெரிய ஃபைட் பண்ணி வந்து தப்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கேள்விப்படுறாரு பசுபதி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. வெள்ளாவோட மாமாவை இப்படி கோட்டை விட்டீங்க, அவ்வளோ சொல்லி கூட அந்த ஆளை கோட்டை விட்டுட்டிங்களே, இப்போ அந்த ஆள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு. எந்த சைடாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த ரோடு வழியாக போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் நிறைய ரவுடிஸ் எல்லாம் அனுப்புகிறேன், அவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அந்த ஆள் எப்படியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடக்கூடாது, அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவான், ஒரு வேளை அந்த ஆள் உயிரோடு பிடிச்சா பிடிங்க, அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செஞ்சிடறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து இறக்குறாங்க. இங்கே வந்து குமரனும் வந்து நிவினும் வந்து அந்த வெண்ணாவோட மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக ரவுடிஸ் எல்லாம் வழிமறிக்க பின்னாடி பயங்கரமாக துரத்துறாங்க. இவங்க செமையாக ஓடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து வெள்ளாவோட மாமா வந்து நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து ஓடுறாங்க. ரவுடிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் துரத்திட்டு இருக்காங்க. இங்கே வெள்ளாவோட மாமாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிருக்காரு, ரொம்ப பயந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ஃபோன் பண்ணி வந்து அந்த டைமில் கரெக்டாக காவேரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெள்ளாவோட மாமா ஒரு இடத்த மறைச்சி வச்சுருக்கோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது வெள்ளாவோட மாமாவை நாங்கள் வந்துடுறோமா அப்படின்னோடனே, ஸ்டேஷனுக்கு வராதிங்க மாமா, விஜய் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வெள்ளாவோட மாமா சொல்கிறதுல தான் மாமா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ கவலைப்படாத, நாங்கள் வந்தால் வெள்ளாவோட மாமா தான் வருவோம், நீங்கள் கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. அடுத்து குமரனும் நிவினும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்றாங்க. கரெக்டாக அந்த ரவுடிஸில் சில பேரை வந்து அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அங்கே வந்து தப்பிக்கிறாங்க. அடுத்து வெள்ளாவோட மாமாவையும் வந்து தப்பிக்க வைக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து இங்கே வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து வெண்ணா என்ன பண்ணுறாங்க, லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து நர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சுயநிலை வந்துடுச்சா அப்படின்றாங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடிடுறாங்க. அடுத்து வந்து மறுபடியும் கண்ணை திறக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சுயநிலை வந்துச்சா, உங்களுக்கு சுயநிலை வந்துடுச்சா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து உடனே வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க அந்த நர்ஸு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க.